திட்டமிட்டபடி வர மே 20ஆம் தேதி நம்மளோட 10ஆம் வகுப்பு மாணவர்களோட தேர்வு முடிவுகள் வெளியாக போகுது. ஸோ இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே. இது என்ன பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட ரிசல்ட்ஸை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஐஸ்வர்யா மேமும் ஹர்னி மேமும் சொல்ல போகிறாங்க. உங்களோட 10th ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் இதுக்கு உங்களோட கூகுள், க்ரோம், ஃபயர்பாக்ஸ்னு சொல்லிட்டு எந்த வெப்சைட் வேணால் இதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். போயிட்டு கூகுளில் போயிட்டு tnresults.nic.in அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? tnresults.nic.in அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே இருக்கிறது வந்து 12th தான். ஏன்னா உங்களுக்கு வந்து 10th வந்து நாளைக்கு தான் வரப்போகுது. அதனால உங்களுக்கு வந்து இப்போ 12th ரிசல்ட் மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் உங்களோட தான் இருக்க போது. இங்கே HSCக்கு பதிலாக SSLC அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு உள்ளே போனோடனே இதே ஃபார்மேட் தான் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதை கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் கெட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மார்க்ஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் ஃபேக்கான வெப்சைட்ஸ் ஏதாச்சும் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களோட மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல்ன்ற இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு டிஸ்பிளேவும் இருக்கும். இது ப்ரீவியஸ் இயரோடது. ஓகேவா? ஸோ இதை தாண்டி செகண்ட் ஸ்டெப் என்ன இருக்குது, இது வேறு என்ன விஷயம்லாம் இருக்குன்றத ஐஸ்வர்யா மேம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஹரிணி மேம் வந்து இப்போ உனக்கு tnresults.nic.in அந்த வெப்சைட்டில் எப்படி வந்து ரிசல்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பசங்களை இதை தவிர்த்து உனக்கு இன்னொரு மெத்தட் என்ன ரிசல்ட் பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக 9:30 ஆனாவே போதும் உன்னோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் ஸ்கூலில் கொடுத்த மொபைல் நம்பரில் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்து உன்னோட ஃபோனில் வந்து வந்துடும். ஸோ அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வெப்சைட்ஸ் மூலமாக ரிசல்ட் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இப்போ ஃபோன் நம்பர் வந்து அப்பா நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆஃபீஸ் போயிருப்பாங்க. ஸோ கால் பண்ண முடியாத சமயத்தில் அப்பா சில நேரத்தில் ரிசல்ட்டை வந்து உனக்கு அனுப்பிச்சிடலாம். பட் சில நேரங்களில் நீயே வந்து ஃபோனில் பார்க்கணும்னு நினச்சினா நீ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இன்னொரு வெப்சைட் கூட இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் DGE-TN Government அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உனக்கு ஃபஸ்ட்டு லிங்கே வந்து DGE.TN.government.in ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீ ரிசல்ட் செக்ஷனுக்கு போகணும். ரிசல்ட் செக்ஷன் போனேன்னா உனக்கு தேர்வு முடிவுகள்னு வருமா. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா உனக்கு அகெயின் இந்த tnresults.nic.in அங்கே தான் வந்து உனக்கு காமிக்குது. அங்கேயுமே நீ வியூ ரிசல்ட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ உனக்கு HSC +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் தான் காமிக்குது. பட் ஆனால் உனக்கு மே 20th மார்னிங் 9:30க்கு பார்த்தோன்னா உனக்கு இங்கே 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்குள்ளே போனேன்னா உனக்கு என்ன காமிக்கும், உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போடுற மாதிரி உனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதை நீ ஓப்பன் பண்ணனா உனக்கு நம்மளோட இந்த ரிசல்ட் பேஜ், உன்னோட ரிசல்ட் வந்து உனக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். பட் பசங்களா, இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வெப்சைட்டில் போனோடனே டக்குன்னு வந்து ரிசல்ட் வராது, லோடிங்லேயே இருக்கும். நிறைய பேருக்கு உள்ளேயுமே போகாது. பட் அதனால பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா எல்லாருமே அட் அ டைம் வந்து ரிசல்ட்ஸ் இந்த வெப்சைட்குள்ளே போகிறதுனால நிறைய கிராஷ் வந்து ஆக சான்ஸ் இருக்குது, சர்வர் எரர்லாம் வரும். ஸோ அதனால நிதானமாக வெயிட் பண்ணி ரிசல்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள். ஏன்னா எல்லாருமே அட் அ டைம் பார்க்கறதுனால ரிசல்ட் உடனே வராது. ஸோ அதனால வந்து பேனிக் ஆகாது. ஐயோ என்னோட ரிசல்ட் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேனிக் ஆகாதீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு பேஜ் லோட் ஆக லேட் ஆகும். சரியா? ஸோ அதனால இவங்க ரிசல்ட் வந்துச்சு உனக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாங்கன்னா நீ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இந்த ரிசல்ட்ஸை பொறுமையாக வந்து பாருங்கள். உனக்கு மெசேஜும் வந்திருக்கும். ஸோ பசங்களா, கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு லைவ்லேயே வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட லைவ் ரிசல்ட்ஸை நாங்கள் பார்க்குறதுக்கு டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஒரு கூகுள் ஃபார்ம் போட்டிருப்போம். அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம ரிசல்ட்ஸை லைவில் பார்க்கலாம். நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டுக்கே வந்து நாங்கள் ப்ரைஸஸ்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கூகுள் ஃபார்மை வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு நல்லா தான் வரும். அந்த கான்ஃபிடென்ஸ்லேயே இருங்க. நல்லா ப்ரே பண்ணுங்க. பி காம், டோன்ட் கெட் நர்வஸ். நல்ல ரிசல்ட்ஸ் தான் வரப்போகுது. இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடயே இருக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் பசங்களா, இந்த வருஷம் 10th ஸ்டாண்டர்ட் சூப்பராக எழுதிருப்பீங்க. அடுத்த வருஷம் 10th ஸ்டாண்டர்ட் எழுத போகிற பசங்களுக்காக நம்ம தெரி SSLC பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த
இந்த பேட்ச்ல ஜஸ்ட் 999 உனக்கு எல்லா கிளாஸஸும் லைவ் அண்ட் ரெக்கார்டிங்கும் இருக்க போது, வீக்கெண்ட் டவுட் சால்விங் செக்ஷன் இருக்க போது, அண்ட் அதே மாதிரி உனக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஹெல்ப் பண்ண போறாங்க நம்ம டீச்சர்ஸ். ஸோ இது எல்லாமே உனக்கு ஒரு வருஷத்துக்கான கோர்ஸ் ஜஸ்ட் 999 தான். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உன்னோட சிஸ்டர்ஸ், உன்னோட ஜூனியர்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் May 20 அன்னைக்கு நீங்களும் வந்து உங்கள் ரிசல்ட்ஸ்க்காக காத்துட்டு இருப்பீங்க, நாங்களும் வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.